இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழர்களுக்கு இன்னல் விளைவித்தால் சங்கொலியிலே அதன் எதிர்குரலை கேட்கலாம் என்ற வகையிலே 30 ஆண்டுகளாக தமிழினத்தின் உரிமைக்காக அயராது ஒலித்து வரும் சங்கொலியினுடைய 30ஆம் ஆண்டு விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வின் தலைவராக இருக்கக்கூடிய நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் போர்வால் ஐயா வைகோ அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய மூத்த தலைவர் பேராசிரியர் ஐயா KM காதர் மொய்தீன் அவர்களுக்கும், நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தோழர் ராஜ்மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய தீக்கதிர் இதழினுடைய இணை ஆசிரியர் தோழர் SA பெருமாள் அவர்களுக்கும், தமிழீழத்தின் விடுதலையை எங்களது பள்ளி காலத்திலிருந்து நாங்கள் உணர்வு பொங்க மனதிலே சுமக்க தமிழிலே கொடுத்து எங்களுக்கு உணர்ச்சியூட்டியிருக்கக்கூடிய உணர்ச்சி கவிஞர் ஐயா கார்சி ஆனந்தன் அவர்களுக்கும், தமிழ்நாட்டில் நடக்கின்ற பல்வேறு செய்திகளை புலனாய்வு செய்து தரக்கூடிய முதன்மை பத்திரிகையாகவும், தமிழினத்திற்கு ஏதேனும் கேடு என்றால் ஒழிக்கக்கூடிய முதல் குரலாகவும் இருக்கக்கூடிய நக்கீரன் இதழினுடைய ஆசிரியர் தோழர் கோபால் அவர்களுக்கும், மற்றும் குமுதம் குழுமத்தினுடைய தலைமை நிருபர் மரியாதைக்குரிய தோழர் S கோவிந்தராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பத்திரிகை என்பதனுடைய முக்கியத்துவம் குறித்து, குறிப்பாக திராவிட இயக்கத்தினுடைய முக்கியத்துவம் அதனுடைய பத்திரிகையில் இருக்கிறது என்பதை குறித்து மரியாதைக்குரிய தோழர் செந்திலதிபன் அவர்கள் மிக விரிவாக அது ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலிருந்து எப்படி இன்றைக்கு வரை அது ஒரு மரபை வைத்திருக்கிறது என்று எடுத்து சொன்னார்கள். அந்த மரபிலே சங்கொலி இதழுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. என்னன்னா, ஈழத்தினுடைய ஆய்வாளர், தமிழினத்தினுடைய ஒப்பற்ற சிந்தனையாளர் சிவத்தம்பி அவர்கள் 27 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கட்டுரையிலே குறிப்பிடுகிறார், தமிழ் தேசியத்தினுடைய தேவையை உணர்ந்து அதை போராட்ட களத்தில் கோரிக்கையாக வடிவமைத்து செயல்படுகின்ற ஒரு தமிழ் தேசிய திராவிட இயக்கமாக, கழகமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கின்றார். ஒரு ஆய்வறிஞர். அப்படியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியான இயக்கமாக இருக்கிறது என்று நாம் ஆவணபூர்வமாக அறிய வேண்டும் என்றால் அது சங்கொலியிலே அனைத்தும் பதிவாக இருக்கிறது. பத்திரிகை இல்லாமல் அரசியல் இயக்கம் கிடையாது. லெனின் அவர்கள் இயக்கம் கட்டுவதற்கு அவருக்கு இதழ்கள் தான் இயக்கமாகவே இருந்திருக்கின்றன. அது இஸ்காரா என்கின்ற பத்திரிகையாக இருந்தாலும் சரி, பிராவ்தா என்கின்ற பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இந்த பத்திரிகைகள் தான் அவர் புரட்சியை கட்டமைப்பதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவை. பத்திரிகை இல்லை என்றால் அரசியல் மாற்றம் கிடையாது. பத்திரிகை இல்லை என்றால் ஒரு இயக்கத்தின் குரல் கிடையாது, இயக்கத்திற்கு முகம் கிடையாது, இயக்கத்தினுடைய சிந்தனை பதிவாக முடியாது. அந்த வகையில் இந்த 30 ஆண்டுகளாக சங்கொலியினுடைய முக்கியத்துவம் என்ன எடுத்து பார்த்தோம் என்றால், 30 ஆண்டு காலமாக தமிழினம் என்ன போராட்டங்களை எல்லாம் தமிழ் தேசிய தளத்தில் நடந்திருக்கிறது, திராவிட இயக்க தளத்தில் நடத்தியிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால்,
தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும், அறிய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே இதழ் சங்கொலிதான். ஒரே இதழ் சங்கொலிதான். இது போராட்டத்தை எல்லாம் வடித்தெடுத்து அதை நமக்கு பத்திரிகையாக கொடுத்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டிலே வேறு எந்த இடத்தில் நாம் பார்க்க முடியாது. தமிழ் தேசிய களம், தமிழீழ களம், திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் என்று அனைத்தும் இணைந்தது. ஏனென்றால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பிற திராவிட கழகங்களுக்கும் கட்சிகளுக்கும் வேறுபாடு இருக்கிறது. 3 திராவிட கழகங்களும் ஒன்றல்ல, 3ம் ஒன்றல்ல. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்த காலகட்டம் என்பது மிக மிக முக்கியமான காலகட்டம். தமிழினம் அதுவரை சந்திக்காத ஒரு நெருக்கடியை சந்தித்த காலகட்டத்தில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கமாக கட்சியாக உருப்பெறுகிறது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் மாணவர்களாக இந்த இயக்கம் எங்களுக்கு பெரும் நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தது, எங்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்தது. எப்படி என்றால் 91க்கு 90 சோவியத் உடைப்பிற்கு பிறகு தாராளமயம் நடக்குது. எல்லாமே தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள். தனியார் மயம் குறித்து திராவிட இயக்கத்தில் என்ன நிலைப்பாடு எடுப்பது என்கின்ற குழப்பம் இருக்கிறது, இன்றளவும் இருக்கிறது. முதலாளித்துவம் குறித்த நிலைப்பாடுகளில் குழப்பம் இருக்கிறது. ஆனால் உலகமயமாக்கலை எதிர்க்க வேண்டும் என்கின்ற அரசியல் புரிதல் இருக்கிறது. சோசியலிச சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட வகையில் அந்த புரிதல் இருக்கிறது. ஆக சோவியத் யூனியன் உடைந்து போயிருக்கிறது. மறுபுறத்தில் ராஜீவ்காந்தி மரணத்தை காரணமாக வைத்துக்கொண்டு திராவிட இயக்கத்தின் மீது இந்திய அரசு பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. திராவிட இயக்க செயல்பாட்டாளர்கள் மீது கடுமையான நெருக்கடி, வழக்குகள், சிறை, கொட்டடி என்று தமிழ் உரிமை, தமிழின உரிமை, தமிழீழ உரிமை என்று எதையும் பேச முடியாத ஒரு கட்டுப்பாடோடு ஒரு கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது களத்திற்கு. அப்படியாக வருகின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனியார் மயத்தை எதிர்க்கிறோம், அணு உலை என்று வந்தால் சூழலியல் அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சூழலியல் அரசியலை முன்னுக்கு நகர்த்துவோம் என்று முழங்கிய முதல் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாம் பெருமையுடன் சொல்லலாம். வெளியுறவு கொள்கை, சூழலியல் கொள்கை, பொருளாதார கொள்கை என்ற அனைத்திலும் தனித்துவமான நிலைப்பாட்டை இந்த கழக கட்சிகளுக்கு நடுவே எடுத்த ஒரே கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அணு உலை குறித்து தெளிவான முடிவு இருக்கிறது. அணு உலை வேண்டாம் என்பதில் தெளிவான முடிவு இருக்கிறது. சூழலியல் மாசுபாட்டில் ஸ்டெர்லைட் உட்பட எதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற தெளிவான நிலைப்பாடு இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை அது தமிழினத்திற்கு எதிரான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடு. அந்த பாசிச நாட்டை அனுமதிக்க முடியாது, அங்கே தமிழர்களுக்கு உரிமை வேண்டும், சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்ற அந்த வெளியுறவு கொள்கை குறித்த நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தமிழினம் சார்ந்த வெளியுறவு கொள்கையை அணுகக்கூடிய கட்சி வேறு எது இருக்கிறது? ஒரு கோரிக்கை ஆதரித்து பேசுவது என்பது வேறு, அதற்கான ஒரு கொள்கையை வடிவமைப்பது என்பது வேறு. ஒரு வெளியுறவு கொள்கை எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வடிவமைப்பை கொடுத்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம், அந்த கொள்கைக்காக நீங்கள் சிறை சென்றவர்கள், கொடுமை அனுபவித்தவர்கள், சித்திரவதை எதிர்கொண்டவர்கள், வழக்குகள் இன்றும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக வெளியுறவு கொள்கை குறித்தான தெளிவான நிலைப்பாடை எடுத்தீர்கள், அணு உலை குறித்து தெளிவான நிலைப்பாடை எடுத்தீர்கள், சூழலியல் குறித்து தெளிவான நிலைப்பாட்டை எடுத்தீர்கள், திராவிட இயக்கம் குறித்தும் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்தீர்கள். இதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐயா சிறையிலே இருந்து எழுதிய அந்த நூலிலே, அந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்த அந்த நூலிலே திராவிட இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை குறித்து தான் கூட்டணியை நான் அமைப்பேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லி வந்திருக்கின்றார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் சொல்லி வந்திருக்கின்றார். ஒரு கடிதத்தில் அவர் சொல்லுகிறார், சங்கோலியும் முரசொலியும் இணைந்து நிற்கும், ஏனென்றால் திராவிடத்தினுடைய எதிர்காலத்திற்கு கேடு வருகிறது என்றால் நாம் கைகோர்த்து நிற்க வேண்டிய இரட்டை குழல் துப்பாக்கியாக இருப்போம் என்று சொல்லுகிறார். திராவிட இயக்கத்தினுடைய நலன், எதிர்காலம் அவற்றை கணக்கில் கொண்டு நாங்கள் கூட்டணியை அமைப்போம், இயங்குவோம் என்கின்ற கொள்கை முடிவை எடுத்திருக்கிறீர்கள். கொள்கை சார்ந்த முடிவுகள் தான் இங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆக இங்கே தமிழ் தேசிய கொள்கையாக ஒரு கொள்கையை கட்சிகளுக்குள்ளாக வரையறுத்த ஒரு பாங்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அதனால்தான் கடுமையான நெருக்கடிகளையும் அவதூறுகளையும் அது சுமந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கென்று ஊடக பலம் இல்லை, அரசியல் அதிகார பலம் இல்லை,
ஆட்சியாளர்களுடைய ஆதரவு இல்லை. ஆனாலும் நீங்கள் களத்தில் போராடி கொண்டிருக்கிறீர்கள். காரணம், உங்களை வழிநடத்துவது தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் தான். இந்த இருவரினுடைய கொள்கைகளை முன்னுக்கு நகர்த்தக்கூடிய போராட்டங்களை, களங்களை வடிவமைக்கக்கூடியவர் ஐயா வைகோ அவர்கள். அப்படி போராட்ட களங்களினூடாக புடம்போடப்பட்ட கட்சியாகத்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டினுடைய போராட்ட களங்களினுடைய வழிகாட்டியாகவும் கலங்கரை விளக்கமாகவும் இருக்கிறது. இதையெல்லாம் எங்கே நாம் ஆவணமாக பார்ப்பது? இத்தனையும் ஆவணமாக சங்கொலியிலே இருக்கிறது. எங்களுக்கு ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்தால், ஏதேனும் வரலாற்று செய்தியை குறித்து, அரசின் நிலைப்பாடுகளை குறித்து தகவல்கள் தேவை என்றால் நாங்கள் சங்கொலியை பார்ப்போம், ஐயாவினுடைய அறிக்கைகளை பார்ப்போம். இப்படி தெளிவான மக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு கழகமாக திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக இருக்கிற ஒரு நிலைப்பாடுகளை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடுகளை நீங்கள் காலந்தோறும் எடுத்து வந்திருக்கிறீர்கள், கொள்கை சார்ந்து எடுத்து வந்திருக்கிறீர்கள். தேர்தல் சார்ந்து எடுத்த நிலைப்பாடுகளில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அது தேர்தல் நிலைப்பாடுகள் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களது தனிப்பட்ட வெற்றி தோல்வியை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் எடுத்த அரசியல் முடிவுகள் எல்லாம் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த முடிவுகளாகத்தான் இருக்கிறது. எந்த முடிவும் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரான முடிவுகளாக இல்லை. எந்த நலனும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இல்லை. ஒரு கூட்டணி உருவாக்குவதோ அல்லது கூட்டணி முறிப்பதோ, இரண்டிலும் நீங்கள் தமிழ்நாட்டு நலனையும், தமிழர் நலனையும், தமிழீழத்தின் நலனையும் தான் நீங்கள் முன்னுக்கு வைத்திருக்கிறீர்கள். அந்த ஜனநாயக மரபு இங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக மரபுக்கு சொந்தக்காரர்களாக நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய மரபு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நான் உறுதியாக சொல்லுவேன். ஏனென்றால் இந்த 17 ஆண்டுகளாக நாங்கள் மே 17 இயக்கத்தை நடத்தி வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழீழம் சார்ந்த நிலைப்பாடுகள் அனைத்திலும் சரியான, கூர்மையான, தெளிவான நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஐயா வைகோ அவர்களும் தான். எத்தனையோ நெருக்கடிகள், தமிழீழ விடுதலை புலிகள் இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் எடுக்கின்ற நிலைப்பாடுகள் எளிமையானவை. ஏனென்றால் இயக்க தலைவன் அங்கிருந்து அறிக்கை கொடுப்பார், விளக்கம் கொடுப்பார், அதிலிருந்து நம் நிலைப்பாடுகள் எடுப்போம். ஆனால் அப்படியான ஒரு காலகட்டம் இல்லாத இடத்தில் எப்படி நிலைப்பாடுகள் எடுப்பது, எப்படி புரிந்து கொள்வது, எப்படி சரியான நிலைப்பாட்டை எடுத்து எதிர்காலத்தை வழிகாட்டுவது என்கின்ற குழப்பம் அனைவருக்கும் இருக்கும். அந்த இடத்திலெல்லாம் தெளிவான நிலைப்பாடுகளை எடுத்த ஒரு மாபெரும் இயக்கம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவை அனைத்துமே வரலாற்று ஆவணமாக சங்கொலியில் இருக்கிறது. பிரேமன் தீர்ப்பாயத்தில், ஜெர்மனியில் நடந்த பிரேமன் தீர்ப்பாயத்தில் இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலை இந்திய அரசு ஒரு கூட்டு குற்றவாளி என்கின்ற வாதத்தை முன்வைத்து வெற்றிகரமாக இந்தியாவை ஒரு கூட்டு குற்றவாளி என்று ஒரு தீர்ப்பை வாங்க வைத்தோம். அந்த தீர்ப்பு வந்தவுடன் ஐயா வைகோ அவரிடத்தில் நான் தொடர்பு கொண்டு நான் பேசினேன். இப்படியான ஒரு தீர்ப்பு வந்திருப்பதை குறித்து பெருமகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் நாம் வாதிட்டு இந்திய அரசாங்கத்தினுடைய துரோகத்தை தோலுரித்து சர்வதேச அரங்கத்தில் அம்பலப்படுத்தி இருக்கின்றோம். இன்றைக்கு அதே முறைதான் பிரிட்டானிய பாராளுமன்றத்தில் பிரித்தானிய அரசு காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு துணை செய்திருக்கிறது. ஆகவே பிரித்தானிய அரசின் மீது விசாரணை தேவை என்கின்ற ஒரு விசாரணை கமிஷனுக்கான அனுமதியையும் அதற்கான பெரும்பான்மையையும் அங்கே பெற்றிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயகம் என்பது அப்படிதான் தலைக்கும். ஒரு அரசின் மீதும் அரசாங்கத்தின் மீதான விசாரணை முன்வைக்கும் பொழுதுதான் ஜனநாயகம் நிலைத்து நிற்கும். ஒரு ஆட்சி, அரசாங்கம் என்பது அனைத்து மக்களின் பிரதிநிதித்துவம். இதை அனைத்து காலகட்டங்களிலும் எடுத்து சொன்ன இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஐயா வைகோ அவர்கள் தான் இதை திரும்ப திரும்ப சொல்லுவார். நீங்கள் பிரேமன் தீர்ப்பாயம் குறித்தான அந்த கட்டுரை, அது குறித்த செய்தி வெளிவந்த ஒரே இதழாக சங்கொலி தான் இருக்கிறது. எங்களுக்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய மிக முக்கியமான நடவடிக்கைகளிலே நாங்கள் பெற்ற தீர்ப்புகள் அல்லது எங்களுடைய நடவடிக்கைகள் குறித்த அனைத்துமே நாங்கள் சங்கொலியில் தான் நாங்கள் பார்க்க முடியும். எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னால், எங்கள் இயக்கத்தை பற்றி சுவடே இல்லாமல் போய்விடாது, எங்களுக்கான பதிவையும் சேர்த்து சங்கொலி வைத்திருக்கிறது, சுமந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய குரலிலே எங்கள் வரலாறும் இருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. ஆக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு நடுவே தனக்கு கிடைக்கக்கூடிய சிறு நம்பிக்கையும் பற்றி அவர்கள் மேலெழுந்து வரக்கூடிய ஒரு மாபெரும் ஃபினிக்ஸ் பறவையை போன்ற ஒரு இயக்கம் அது. நான் இந்த ஐயா வைகோ அவர்கள் வேலூர் சிறையிலிருந்து மே 16ஆம் தேதி 2003 எழுதிய கடிதத்திலிருந்து ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகின்றேன். அந்த கடிதத்தில் அவர் முடிக்கும் பொழுது எழுதுகிறார்,
என்னவென்றால் சிறையிலே எங்களுக்கு உணவு தருகிறார்கள், சப்பாத்தியை தருகிறார்கள். அங்கே வேலூர் சிறையிலே எறும்புகளினுடைய கொட்டம் அதிகம். அந்த எறும்புகள் வந்து குவிந்து விடுகின்றன. பிற்பகலில் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவை இரவு நேரத்தில் நாங்கள் எடுக்கும் பொழுது அந்த சப்பாத்தியின் மீது குவிந்திருக்கக்கூடிய எறும்புகளை அகற்றிவிட்டு தான் நாங்கள் உணவை எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எறும்புகளிடமிருந்து உணவை காப்பது எப்படி என்பது எங்களுக்கு பெரும் போராட்டமாக மாறிவிட்டது. அந்த வகையிலே நான் ஒரு முடிவு எடுத்தேன். அந்த உணவு தட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த மேசையினுடைய காலு கீழாக அலுமினிய தட்டுக்களை வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி வைத்து விட்டேன். ஆக தண்ணீரின் வழியாக ஒரு அகழியை உருவாக்கி இருந்தேன். அந்த 4 கால்களுக்கு கீழே 4 தட்டுகள் இருக்கின்றன. தட்டுகளிலே தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை கடந்து அந்த எறும்புகள் மேலே ஏறி வந்து அந்த உணவை எடுக்க முடியாத வகையில் என் உணவை நான் பாதுகாத்து கொண்டேன். ஆனால் ஒரு சமயத்தில் பார்த்தால் அந்த உணவு தட்டில் இருக்கக்கூடிய அந்த சப்பாத்தியின் மீது ஒட்டுமொத்த எறும்புகளும் குவிந்து விட்டன. எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. எப்படி இந்த எறும்புகள் இதையும் மீறி அகழியையும் மீறி அந்த உணவை தொட்டன என்கின்ற விந்தையோடு நான் யோசித்து பார்த்து அதை தேடி பார்த்த பொழுது அங்கே சுவற்றில் ஆணி அடித்து அந்த ஆணியில் என் சட்டையை தொங்க விட்டிருந்தேன். அந்த சட்டை காற்றிலே அசையும் பொழுது அந்த காற்றோடு சேர்ந்து சட்டையிலே பயணித்து அந்த தட்டிலே இறங்கி எனது உணவை எடுத்தார்கள் எறும்பு நண்பர்கள் என்று அவர் எறும்பு எவ்வாறு எனது உணவில் இறங்கியது என்பது குறித்து எழுதிவிட்டு கீழே சொல்லுகிறார். ஸ்காட்லாந்து விடுதலைக்காக ராபர்ட் ப்ரூஸ் பல்வேறு போராட்டங்களை நடத்தி போர்களை நடத்தி கொண்டிருந்த காலத்தில் தான் பதுங்கி இருந்த அந்த கொட்டடிக்குள்ளாக அந்த சிலந்தி எப்படி தொடர்ச்சியாக போராடி போராடி தனது வலையை கட்டுகிறதோ அதுபோல அந்த போராட்டத்தை மூலமாகத்தான் நம் விடுதலையை வென்றடைய முடியும் என்று எண்ணி அவன் ராபர்ட் புரூஸ் படையை நகர்த்தி வெற்றி கண்டான். அதுபோல இந்த எறும்புகள் போராடி போராடி வெற்றி பெறுவதைப் போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் போராடி போராடி இந்த தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வலிமையை வைத்துக்கொண்டு நம்பிக்கையை வைத்துக்கொண்டு முன்னேறி வர வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கின்றார். சிறையிலே தொண்டர்களை பற்றி யோசிக்கிறார். அந்த கடிதங்களை நான் முழுவதும் படித்துக் கொண்டிருந்தேன். திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய ஒரு கடிதங்களாக எப்படி ஒரு இயக்கத்தை நடத்துவது, ஒரு தொண்டர்களிடத்தில் போராட்ட உணர்வை எப்படி பாதுகாப்பது, அவர்களிடத்தில் நம்பிக்கையை எப்படி வளர்த்தெடுப்பது, இவற்றுக்கு நடுவே எப்படி அவர்களை அரசியல்படுத்துவது, இவற்றை செய்த சமகாலத்தில் மிக பெரும் ஆளுமை ஐயா வைகோ அவர்கள். இவை எல்லாம் ஆவணங்களாக சங்கொலியிலே இருக்கின்றன. இந்த சங்கொலி காலம் முழுவதும் இந்த காலத்தினுடைய கண்ணாடியாக இனி வரும் காலத்தில் அது தமிழ்நாட்டினுடைய 30 ஆண்டு கால வரலாறை திரும்ப திரும்ப எடுத்துச் சொல்லும். ஏனென்றால் தமிழர் உரிமை சார்ந்த போராட்டங்கள் எதுவும் முன்னணி பத்திரிகைகளில் தவிர்க்கப்பட்ட செய்திகள் அனைத்தும் சங்கொலியில் இருக்கிறது. ஆக சங்கொலி என்பது ஒரு கீழடி புதையலைப் போல எதிர்காலத்தில் ஆய்வாளர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பெட்டகமாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த சங்கொலி இன்னும் 100 ஆண்டுகள் இந்த இனத்தினுடைய விடுதலையை பறைசாற்றி கொண்டிருக்கும். இது மட்டுமல்ல, ஐயா வைகோ அவர்கள் தனது இறுதி நாள் உரை என்று நாடாளுமன்றத்தில் உரைத்தாரே, தமிழனுடைய சுயநிர்ணய உரிமை என்கின்ற அந்த சுயநிர்ணய உரிமையை பேசிய அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு பேசிய ஒரே தலைவனாக இருக்கக்கூடிய ஐயா வைகோ அவர்களுடைய அந்த உரையினுடைய பதிவும் அந்த சங்கொலியில் இருக்கிறது. சுயநிர்ணய உரிமையை மறந்த எந்த இனமும் சுயமரியாதையோடு வாழ்ந்துவிட முடியாது என்று தந்தை பெரியார் சொன்னார். அதை இன்றளவும் தனது இயக்கத்தினூடாக முன்னகர்த்துகின்ற ஒரே இயக்கமாக இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐயா வைகோ அவர்களினுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய சங்கொலி இனிவரும் காலத்தில் போற்றப்படும், நிகழ்காலத்தில் அது அனைவராலும் வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பத்திரிகையாக இருக்கிறது. இந்த பத்திரிகை இனிவரும் காலத்தில் தமிழினத்தின் தனித்த அடையாளத்தை சுமக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.